செய்யப்படுதுன்னு கேட்டீங்கன்னா சர்ஜிக்கல் ஹையர் கிரேட் ஸ்டீல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கை கால் உடனே உள்ள வைக்கிற ஒரு பிளேட் அண்ட் தென் வந்து ஆபரேஷனுக்கு டாக்டர் யூஸ் பண்ற டூல்ஸ் இதுல செய்யப்பட்ட ஒரு பொருள் தான். அந்த மெட்டீரியலால செய்யப்பட்டதான். ஏன்னா உடம்புக்குள்ள வைக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதனால அந்த டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி போட்டதுனால அதை வச்சு இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இது 100 வருஷம் பூமியில வச்சாலும் துரு பிடிக்காது. ஸோ நமக்கு வந்து காலம்புற நம்ம கூட இதுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்குன்றதுக்காக இது செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதாக பாருங்க, இதோட பேர் தான் அற்புதம் பேஸ். இந்த அற்புதம் பேஸ்ன்றது இதனுடைய ஏதாவது ஒரு மூலையில ஒரு மெழுகத்துல சூடு பண்ணீங்கன்னா அந்த சூடு முழுசும் பரவி பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும். மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய சூடை கண்டிப்பா அனுப்பிச்சுட்டே இருக்கும். அப்படி அனுப்பும் பொழுது உள்ளகிற பொருள் வேகிறதுக்கு உதவி செய்யும். ஆனா அதே நேரம் இந்த சைடுல இருக்கிற மெட்டீரியல் பேரு மோனோ கூலிங் சைடு. இந்த மோனோ கூலிங் சைடு என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட மோனோ கூலிங் சைடு பிலோ பாயிலிங் பாயிண்ட். பிலோ பாயிலிங் பாயிண்ட்னா ஒரு பொருள் வேகும் தன்மையை 100 டிகிரிக்கு மேல போகாம அது கீழே மெயின்டைன் பண்ணி உள்ள வேகிறதுனால உள்ள இருக்க பொருளுடைய தனித்தன்மை விட்டமின் மினரல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகாம நமக்கு அப்படியே கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நம்ம அதை சாப்பிட்றதுனால ஆரோக்கியமா வாழ்வோம். இதான் உண்மை. கரெக்டுங்களா? இப்போ இதனுடைய டெம்பரேச்சரும் இந்த மோனோ கூலிங் சைடுடைய எஃபெக்டும் சேர்ந்து இந்த மூடி போட்டு மூடினீங்கன்னா இப்ப ஸ்னெக் ஃபிட்டிங் லெட் இந்த மூடிய வழியா அந்த ஸ்டீம் வந்து இது மூலமா ஒரு ஸ்டீம் வெளியே வர பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டர் சீல் கிரியேட் ஆகிடும். அந்த வாட்டர் சீல் வழியா ஸ்டீம் வெளியே போகாம இந்த மூடியிலே படிஞ்சிடும். மூடியில படிஞ்சு கூலாகி வாட்டரா உள்ளே கூட்டிடும். சோ மழை மாதிரிதான் கடல்ல இருந்து தண்ணி மேகத்துக்கு போது மேகம் மழையா பொழியுது. அவ்வளவுதான். அந்த வாட்டர் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா காய்கறில இருக்கிற ஈரப்பதம் அந்த மாய்ச்சர்ல உங்களுக்கு ஸ்டீமா கிரியேட் ஆகி ஒர்க் பண்ணும். இப்ப புரியுதுங்களா? மேஜிக்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அப்படி வேகும் பொழுது அந்த வேகும் தண்ணியை கரெக்டா இருக்க சென்சேஜம். இந்த சென்சேஜம் மூலமா உங்களுக்கு இது வழியா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரிலே பண்ணுது எவ்வளவு இருக்குன்றது. இது ஃபுல்லாவே 98 டிகிரி தான் இருக்கும். உங்களுக்கு 3 விண்டோ இருக்கும், 3 கட்டம். என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரையிங் விண்டோ, வெஜிடபிள் விண்டோ, ஸ்டாப் விண்டோ. ஃப்ரையிங் விண்டோ வரைக்கும் நீங்க ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணலாம். அந்த முள்ளு ஃப்ரையிங் தாண்டின உடனே ஸ்லோ பண்ணிட்டு சிம்ல வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா குக் ஆக ஆரம்பிச்சிடும். முள்ளு நேரம் நகர்ந்து அந்த கடைசியா ஸ்டாப் விண்டோ போயாச்சுன்னா உங்களுக்கு உள்ளகிற பொருள் வெந்து போச்சுன்னு அர்த்தம். ஆனா அரிசி பருப்பு சாதம் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், குழஞ்ச மாதிரி வேணும்னா அப்படியே மூடி வச்சீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா நம்ம சாதம் வேறையா இருந்தா என்ன பண்றோம், இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கணும். அதே மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா? அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, இதை குக் பண்ணும்போது நம்ம வந்து பயப்பட வேண்டாம். இது எப்படி திறக்கலாம், அப்பப்ப திறக்கலாம், திறக்கலாம் மூடலாம். அதனால இதுக்கு பேர் வந்து வேர்ல்டு சேஃப்டியஸ்ட் குக்கர், உலக பாதுகாப்பான ஒரு. அதனாலதான் மாரடைஸ் எல்லாம் வந்து தான் பொண்ணை கட்டி கொடுக்கும் இது சீரோசியா கொடுத்துருக்காங்க. முன்ன குக்கர் கொடுத்தாங்க வெடிக்குது, இப்ப அதெல்லாம் கிடையாது. இதுதான் எய்ம்ஸ் தான் அவங்க வீட்டுல இருக்கு. கல்யாணம் போய் எங்களுடைய பொருளை வாங்கி ஷோகேஸ்ல அடிக்க வச்சுருவாங்க. ஏன்னா மாரடைஸ் ராஜஸ்தான் போற கட்டிங் போற பொண்ணுங்களுக்கு இதான் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் மேடம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்ப உள்ளெல்லாம் கை வச்சு தடவி பாத்தீங்கல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரம் போரஸ்னா கண்ணுக்கு தெரியாத நுண் துளைகள். ஆமா இருக்கு அது, சரிங்களா? இது வந்து அந்த மாதிரி துளைகள்லாம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண் துளைகள் எப்படி தெரியும், மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் தெரியும். ஆனா நம்ம இப்போ வந்து ஒரு குழம்பு செஞ்ச ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு எண்ணெயே தண்ணியை ஊத்தாம அப்படியே ஆன் பண்ணீங்கன்னா ஒரு செகண்ட்ல கருப்பு புகை போகும். பாத்துருக்கீங்களா? அதுதான் நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்ச மசாலா குழம்பு அது உள்ள செட்டில் ஆயிடுச்சு. நீங்க தண்ணி ஊற்றி கழுவும் போது அது இறுகி போய் மூடிக்குது. மறுபடியும் சூடு பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும் மேல ஸ்மோக்ஸா வருது. கரெக்டுங்களா? நம்ம அதுக்கு மேல எண்ணெயை ஊற்றி எல்லாம் செய்யணும். நம்ம ரெண்டும் கலந்து ஒவ்வொரு நாளும் உடம்புக்கு பிரச்சனையும்
உண்டு பண்றது அப்போதுல இருந்து கால்குலேட்டிங் ஆயிட்டு இருக்கு. நமக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் உண்மை மேடம். அதனாலதான் நம்ம போடுற பொருள் நம்ம வீட்டு பாத்திரத்துல ஒட்டிக்குது. அதுக்காக எண்ணெயை போடும். ஆனா இதுல 4 துளைகள் இல்லாத பாத்திரம் இருந்தாலும் இதுக்கு எண்ணெயே தேவையில்லை நாங்க சொல்றோம். ஆனா 1 ஸ்பூன் போட்டுங்க, 2 ஸ்பூன் போட்டுங்க. அள்ளி ஊத்தவன 1/4 கிலோ 1/2 கிலோ. ஆமா 10 ஸ்பூன் இடத்துல 1 ஸ்பூன் போடுங்க. அருமையா இருக்கும். எந்த ஐட்டம் ஃப்ரையிங் ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்க 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே. அப்பளம் கூட எண்ணெய் இல்லாம எங்களோட யூனிட் வச்சுன்னா சுட்ட அப்பளம் மாதிரி டேஸ்டா இருக்கும். அவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இப்ப புரியுங்களா மேடம்? நம்ம வீட்டு பாத்திரத்துக்கு எதுக்கு ஏன் என்ன வேணும் என்ன வேணாம்? ஆமா சொல்றேன். ஓகே மேடம். இப்போ இந்த இண்டிகேட்டரை நான் வாட்ச் பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு ஆடியோன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருக்கு. அது மேலே இதை செட் பண்ணிக்கலாம். எங்க வரணுமோ அந்த நீடல்ல பார்த்தோம்னா அந்த நீடல் அங்க வந்து ரீச் ஆகும்போது உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ ஆடியோவும் ஒர்க் பண்ணும்போது நீங்க எந்த வேலையா இருந்தாலும் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? இதனுடைய யூட்டிலிட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சரி இப்ப பாருங்க. ஒரு ஆர்டினரி பிளேட்ல வைக்கிறாங்க, நம்ம சர்ஜிக்கல் ஸ்டீல்ல வைக்கிறாங்க. எது சீக்கிரம் மெல்ட் ஆகுன்றத பாருங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு இது மேல பட்டோட மெல்ட் ஆயிடும். எல்லாமே சிம்ல வச்சே நம்ம பண்ணிக்கலாம். செத்துலாமா? தண்ணி கீழே போகும். இது இன்னும் உருகவே ஆகல. அப்படியே அந்த இடம் வச்ச இடத்துல வந்து அந்த கூலிங் இருக்கும். இது எப்படி அப்படியே ஃபுல்லா எல்லா சைடுமே இருக்கணும். ஃபுல்லா பேஸ் ஃபுல்லா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு கூலிங்கா இருக்கு. அதாவது இது வந்து சூடோ இல்ல கூலிங்கோ பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணிருக்கு. ஃபுல்லா முழுசும் தொட்டு பாருங்க. ஓகே மேடம். இதுல வந்து நான் ஏற்கனவே நான் போர்ஷன் உங்களுக்கு சொன்னதுனால இதுல வந்து காந்தாது கருக்காது ஒட்டாது. அப்படியே காந்தி கருவி நம்மளோட கவனக்குரல் ஆயிட்டாலும் சிங்க்ல வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு 2 நிமிஷத்துல எல்லாம் பேர்ந்து வந்துடும். சிம்பிள் வாஷ் பண்ணிட்டு ஒரு காரக்குழம்பு குருமா குழம்பு பண்ண பாத்திரத்துல கூட நம்ம பால் காய்ச்சலாம். எப்படி ஏன் பால் காய்ச்சலாம் சொல்லுங்க? வெரி குட். அது போறதுன்றதுனா அது முன்னாடி பண்ண காரக்குழம்பு அந்த மசாலாஸ் ஹீட் ஆனோம்னா வெளியே வரும்போது பால் இதுவும் ஒன்னா கெட்டு போயிடும். இதுக்கு வந்து அந்த போரஸே இல்லைன்றதுனால ஒரு காரக்குழம்பு பண்ணாலும் உங்களுக்கு பால் காய்ச்சலாம். சிம்பிள் வாஷ் பண்ணி காய்ச்சலாம். ஸோ இது குக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இது எல்லாமே சூடா இருக்கும். கைப்பிடி மட்டும் உங்களுக்கு சூடா இருக்காது. பிடி துணி தேவையில்லை. அதே மாதிரி இதுவும் சூடா இருக்காது. எப்போதும் திறந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து டபுள் எட்ஜஸ்ன்றதுனால சின்ன வாயுல ஒரு பாட்டில் புனல் இல்லாம அப்படியே டிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?